முருங்கைக்கீரையோட இந்த 2 பொருள சேர்த்து செஞ்சு பாருங்க. நிஜமாவே டேஸ்ட்டும் ஃப்ளேவர் செம அமேசிங்கா இருக்கும். அதுக்கு முருங்கைக்கீரைய ஒரு பக்கம் பேன் வச்சு எண்ணெய் ஊத்தி லேசா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பேன் வச்சு அதுல 4 வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதே பேன்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, வெந்தயம், சீரகம், எள்ளு வறுத்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிளகாவோட சேர்த்து. இன்னொரு பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி சீரகம், பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. அது கூட நறுக்கி வச்சிருந்தா ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற 4 மீடியம் சைஸ் தக்காளியும் அது கூட சேர்த்து கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கி 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் அதை கூட சேர்த்து நல்லா வதங்கணும். வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை போட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சலசன்னு கொதிக்கிட்டோங்க. இது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருந்த கீரையும் அது கூட சேர்த்து அப்படியே ஒரு லேசா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் சிம் பண்ணி அரைச்சு வச்சிருந்த பொடியை அது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. நிஜமாவே எப்பவும் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் சாப்பிடும்போது அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர்.